இதெல்லாம் பாரதூர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உதயநிதி புரிந்து கொள்ள மறுக்கிறார். அதிகாரிங்க ஏதாவது சொல்லுவாங்க, சார் அந்த அம்மா வயல் அறுக்கவே இல்லை சார், நீங்கள் இப்படி சொல்லுங்கள் சார்னா அந்த அம்மாவை மொக்க பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளின் மனதை புண்படுத்துகிறீர்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தை, பிரச்சனை இருக்குங்க, முளைச்சிருக்கு, உண்மைதாங்க, நாங்கள் இழப்பீடு, அந்த வார்த்தை இல்லை, இழப்பீடு வழங்குறோம், முடிஞ்சு போச்சா? இப்படி தானே நீ அந்த இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அதை அணைக்கணும். எண்ணெய் அள்ளி ஊத்துற எல்லா டெல்டா விவசாயம் இன்றைக்கி அவசப்பட்டு இருக்கிறான்ல ஒட்டு மொத்தமாக. அவங்ககிட்ட போயிட்டு பொய் சொல்லுது அந்த அம்மான்னு நீ சொல்லி இன்னைக்கு என்னையா கிடச்சிது? பொய்யே சொல்லட்டுமேன்றேன், ஏன் கன்ஃபரண்ட் பண்ணுறீங்க? பொய் சொல்லிட்டு அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்றதுக்காக அறுக்காத வயலில் முளைச்சி போச்சு என் நெல்லுன்ட்டு பொய்யே சொல்லியிருக்கட்டுமே. நாங்கள் செக் பண்ணி அதிகாரிகள் இன்னொன்று சும்மா தூக்கி நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. அந்த அம்மா வந்து இப்போ ஒரு வேளை பொய் சொல்லியிருக்குதுன்னு வச்சாலும், எங்கம்மா வயலில் முளைச்சிருக்குன்னு சொன்னி, எங்கே? இல்லைங்க இந்த அம்மா அறுத்து மில்லுக்கு ஏற்றி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இழப்பீடு கொடுக்க போகிறீங்களா? எதுக்கு இப்போ கன்ஃபரண்ட் பண்ணுறீங்க? அப்போ இதில் ஏன் இப்படி கன்ஃபரண்ட் பண்ணுறீங்க? அந்த அம்மாவை சொன்னதை மறுக்கணும், அந்த அம்மாவை ஒரு பொய்யர் என்று நிரூபிக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் ஏன் தோன்றுகிறது என்றால் உங்களது ஆணவம்.